3 வயது பெண் குழந்தை கடத்தப்படுவதற்கு முன்பே பத்திரமாக மீட்கப்பட்டு பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மீட்கப்பட்ட 2 குழந்தைகளும் காப்பகத்தில் தற்போது ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குழந்தை கடத்தல் விவகாரத்தில் தாய் உட்பட 3 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்தான முழு விவரங்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பார்த்திபன், தற்போது தாய் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க பார்த்திபன். வணக்கம் பிரியங்கா. சென்னை புழல்ல குழந்தை கடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த விவகாரம் 2 வயது ஆண் குழந்தை 3 வயது பெண் குழந்தை கடத்தப்படுவதற்கு முன்பதாகவே போலீசார் தற்போது மீட்டிருக்கிறார்கள். தாய் உட்பட 3 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மீட்கப்பட்ட 2 குழந்தைகளும் தற்போது சென்னை மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பெயரில் காப்பகத்தில் ஒப்படைக்க இருக்கிறது. காவல் நிலையம் வந்த குழந்தைகள் நலவரத்துறை அதிகாரிகள் தற்போது ஆய்வு செய்து இந்த குழந்தையை மீட்டு தற்போது மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பெயரில் காப்பகத்துக்கு அழைத்து செல்கிறார்கள். இந்த குழந்தை கடத்த விவகாரத்துல இடைத்தரகர்களாக இருக்கக்கூடிய திவ்யா, தீபா, தாய் ரதிதேவி உட்பட 3 பேர் மீதும் தற்போது வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இந்த குழந்தை கடத்தப்படுவதற்குரிய அந்த இவர்கள் பேரம் பேசக்கூடிய அந்த தொகை, அதுக்கான ஆடியோவும் தற்போது வெளியாகி அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விவகாரத்துல குழந்தை கடத்தப்படுவதற்கு முன்பதாகவே தற்போது குழந்தை மீட்கப்பட்டு இருக்கிறது. இந்த மீட்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தையை போலீசார் தற்போது காப்பகத்தில் ஒப்படைக்க இருக்கிறார்கள். இந்த தகவல் அறிந்து போலீசார் துரிதமாக செயல்பட்டதன் விளைவின் காரணமாக 2 குழந்தைகளும் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். தாய்க்கு ஒரு தொகை தேவைப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் இடைத்தரகர்கள் மூலமாக இந்த குழந்தையை தற்போது கடத்த விற்பதற்காகவே முயற்சி செய்திருக்கிறார்கள். அதற்கான அந்த பிறப்பு சான்றிதழ் ஆவணங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு இந்த குழந்தையை விற்பனை செய்வதற்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இதை கார்த்திக் என்பவர் மூலமாகத்தான் இந்த விற்பனையானது நடைபெற்று இருந்தது. இதனால் கார்த்திகை விசாரணை செய்த போலீசார் கார்த்தியுடைய தொலைபேசியை தொடர்ந்து அவர்களிடமே உரையாடக்கூட வைக்க வைத்து அவர்களை 2 பேரையும் கைது செய்து அந்த குழந்தையை மீட்டு இருக்கிறார்கள். இந்த சம்பவம் புழல் பகுதியில் பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற நிலையில 2 வயது ஆண் குழந்தை 3 வயது பெண் குழந்தை 2 குழந்தைகளும் சுமார் ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு பேரம் பேசி விற்பனை செய்திருந்ததாகவும் இடைத்தரகர்கள் குறித்த விசாரணை ஈடுபட்ட நிலையில இந்த தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் தற்போது 3 பேர் கைது செய்து வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. இன்னும் கூடுதல் தகவல் கிடைக்குமா, இதுக்கு யாரெல்லாம் இடைத்தரகர்கள் இருக்கிறார்கள், இதுக்கு முக்கியமான நபர்கள் யார் என பல்வேறு சந்தேகங்கள் அடிப்படையில் புழல் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பார்த்திபன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.